ஒரு கேள்வி. நேர்மையாக பதில் சொல்லுங்கள். கடந்த சில மாதங்களாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு உணர்வு இருக்கிறதா? ஏதோ நடக்கப் போகிறது என்று, ஏதோ மாறப்போகிறது என்று, ஏதோ வரப்போகிறது என்று. அந்த உணர்வு என்னவென்று சொல்ல முடியாது, ஆனால் இருக்கிறது. கண்கள் மூடும்போது தெரிகிறது. தனிமையில் இருக்கும்போது தெரிகிறது. இரவில் தூக்கமில்லாமல் இருக்கும்போது தெரிகிறது. அந்த உணர்வுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது சிவன் உங்களை அழைப்பது. அந்த அழைப்பை இன்று வரை நீங்கள் முழுவதும் கேட்கவில்லை. ஆனால் இன்று கேளுங்கள். ஜூலை 14. சிவன் கடைசி முறையாக இந்த தேதியில் இந்த விதத்தில் அழைக்கிறார். இனி இந்த வாய்ப்பு திரும்பி வராது. இந்த ஒரு வீடியோவை இரவுக்குள் முழுவதும் கேளுங்கள். வாழ்க்கை மாறும். ஏன் ஜூலை 14 விசேஷம்? நான் உங்களிடம் நேர்மையாக சொல்கிறேன். இன்று வானில் ஒரு விசேஷமான நிலை. சிவனோடு நேரடி தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் இன்று ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் நிற்கின்றன. இந்த அமைப்பு வருடத்தில் ஒருமுறை மட்டுமே வரும். சரியாக ஒருமுறை. இன்று அந்த நாள். இன்று சிவனிடம் போவது வழக்கமான நாளில் போவதை விட 10 மடங்கு சக்தி வாய்ந்தது. இன்று விதைத்தால் வேகமாக முளைக்கும். இன்று கேட்டால் விரைவாக கேட்கிறார். இன்று விட்டால் ஆழமாக விலகும். இன்று ஆரம்பித்தால் வலிமையாக வேரூன்றும். இந்த ஒரு நாளை வீணாக்காதீர்கள். ஆனால் ஒரு விஷயம் தெரிய வேண்டும். சிவன் வெறும் சக்தி மட்டுமில்லை. சிவன் ஒரு உறவு, ஒரு தந்தை, ஒரு தோழன், ஒரு வழிகாட்டி. அந்த உறவு இன்று ஒரு புது நிலை எட்டும் வாய்ப்பிருக்கிறது. அந்த புது நிலை என்ன? சிவன் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு சிவன் தெரியுமா? இரண்டும் வேறு. கோவிலில் இருக்கும் சிவன் தெரியும். ஆனால் உங்கள் மனசில் இருக்கும் சிவன் தெரிகிறதா? உங்கள் மூச்சில் இருக்கும் சிவன் தெரிகிறதா? இந்த வித்தியாசம் புரிய வேண்டும். புரிந்தால் இன்றைய இரவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நேற்று கூட ஒரு விஷயம் நடந்தது உங்கள் வாழ்க்கையில். சிறியதாக தெரிந்தது. ஆனால் அது சிறியதல்ல. அது சிவன் அனுப்பிய ஒரு குறிப்பு. யாரோ ஒரு நல்ல வார்த்தை சொன்னார்களா? ஒரு நல்ல கதை கேட்டீர்களா? ஒரு கோவிலின் மணி ஒலி காதில் விழுந்ததா? ஒரு தூக்கமில்லா இரவில் சிவன் நினைவு வந்ததா? இவை எல்லாம் குறிப்புகள். சிவன் சொல்கிறார், நான் இங்கே இருக்கிறேன், கவனி என்று. இன்று கவனியுங்கள். திருப்பூரில் ஒரு நெசவாளர். வயது 65. வாழ்க்கையில் என்னவோ ஒரு வெறுமை. நல்லதுதான் இருந்தது. வேலை இருந்தது, குடும்பம் இருந்தது. ஆனால் ஒரு நிறைவில்லை. சொல்ல வார்த்தை இல்லை. ஒரு ஆண்டு கால ஏக்கம். ஒரு நாள் ஒரு நண்பர் சொன்னார், ஒரு விசேஷ தேதியில் சிவன் கோவிலுக்கு போ. வேறு எதுவும் வேண்டாம், வெறும் போ என்று. போனார். கோவிலில் நுழைந்தார். நுழைந்தவுடன் ஒரு விஷயம் நடந்தது. கண்கள் நிரம்பின. ஏன் என்று தெரியவில்லை. சிவலிங்கத்தின் முன் நின்றார். கண்ணீர் போனது. அழுதார். நிறைய நேரம் அழுதார். வீட்டிற்கு திரும்பினார். அன்றிலிருந்து அந்த வெறுமை போனது. என்னவோ நிரம்பியது. ஒரு நிறைவு வந்தது. அந்த நிறைவு எங்கிருந்து வந்தது? அழுகையிலிருந்து வந்தது. அழுகை என்பது வலி மட்டுமில்லை. சில நேரம் ஆத்மா சிவனை சந்திக்கும்போது அழுகிறது. அந்த அழுகை விடுதலை. அந்த தேதி அவருக்கு ஒரு திருப்புமுனை. சிவன் அன்று காத்திருந்தார். அவர் போனார். சந்திப்பு நடந்தது. இன்று நீங்களும் அந்த சந்திப்பிற்கு வரலாம். கோவிலுக்கு போக முடியுமா? போங்கள். போக முடியாவிட்டால் வீட்டிலேயே இருங்கள். கண்களை மூடுங்கள். சிவனை மனசில் கொண்டு வாருங்கள். அவ்வளவுதான். சந்திப்பு நடக்கும். ஏனென்றால் இன்று ஜூலை 14. சிவன் நெருங்கியிருக்கும் நாள். இப்போது ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். ஏன் சிவன் சில நாட்களில் மட்டும் நெருங்கி வருகிறார்? மற்ற நாட்களில் இல்லையா? மற்ற நாட்களிலும் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் இருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் ஒரு கதவு திறக்கிறது. அந்த கதவு திறக்கும்போது உள்ளே செல்வது எளிது. வெளியே நிற்கும்போது உள்ளே போக முயற்சி செய்ய வேண்டும். கதவு திறந்திருக்கும்போது நுழைந்தால் போதும். இன்று அந்த கதவு திறந்திருக்கிறது. நுழையுங்கள். எப்படி நுழைவது? மனசை திறந்து விடுவதால். ஒரு நொடி, வெறும் ஒரு நொடி, சிவா என்று சொல்வதால். அந்த ஒரு நொடியில் கதவு நுழைகிறது. சிவன் வருகிறார். சென்னையில் ஒரு பெண். வயது 38. வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி. நம்பிய ஒரு உறவு உடைந்தது. மனசு சிதறியது. யாரிடமும் சொல்ல முடியவில்லை. ஒரு இரவு படுக்கையில் படுத்துக்கொண்டு மனசில் சொன்னாள், சிவா, என்னிடம் இரு என்று. வேறொன்றும் சொல்லவில்லை. அந்த ஒரு வாக்கியம் மட்டும். அன்றிரவு ஒரு கனவு வந்தது. கனவில் ஒரு ஒளி. வேறு எதுவும் இல்லை. வெறும் ஒளி. ஆனால் அந்த ஒளியில் ஒரு நிறைவிருந்தது. காலையில் எழும்பினாள். ஒரு விஷயம் மாறியிருந்தது. அந்த வலி இன்னும் இருந்தது. ஆனால் தனிமை இல்லை என்று தெரிந்தது. யாரோ உடன் இருக்கிறார் என்று தெரிந்தது. அது சிவன். அந்த ஒரு வாக்கியம் அவரை அழைத்தது. அவர் வந்தார். நீங்களும் இன்று ஒரு வாக்கியம் சொல்லுங்கள். மனசிலிருந்து வரட்டும். என்ன வாக்கியமாக இருந்தாலும் பரவாயில்லை. சிவா என்று ஆரம்பியுங்கள். மீதி தானாக வரும். அவர் கேட்கிறார். இன்று மிகவும் கவனமாக கேட்கிறார். இந்த வீடியோவை இந்த நேரம் வரை கேட்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு கோரிக்கை. இப்போதே கீழே கமெண்டில் ஒரு வார்த்தை எழுதுங்கள். ஓம் நமச்சிவாய என்று.
எழுதினீர்களா? அந்த எழுத்து ஒரு தொடக்கம். சிவனிடம் ஒரு அடி வைத்தீர்கள். அவர் 10 அடி வருவார். இந்த வீடியோவை உங்கள் அன்பானவர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். யாரும் சொல்வதில்லை. இதை கேளுங்கள். சிவன் கோவிலில் மட்டுமில்லை என்று சொல்வார்கள். உண்மைதான். ஆனால் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. சிவன் உங்கள் வலியில் இருக்கிறார். சிவன் உங்கள் கண்ணீரில் இருக்கிறார். சிவன் உங்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார். சிவன் உங்கள் ஐயப்பாட்டிலும் இருக்கிறார். சிவனை தேட வேறு எங்கும் போக வேண்டியதில்லை. உங்கள் இப்போதைய உணர்வில் தேடுங்கள். அங்கே இருக்கிறார். இப்போது நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? ஒரு நொடி யோசியுங்கள். களைப்பா, சோர்வா, ஏக்கமா, நம்பிக்கையா? அந்த உணர்வு என்னவாக இருந்தாலும் சரி, அதில் சிவன் இருக்கிறார். அந்த உணர்வை சிவனிடம் தாருங்கள். சிவா, இந்த களைப்பை உன்னிடம் தருகிறேன் என்று சொல்லுங்கள். சிவா, இந்த ஏக்கத்தை உன்னிடம் தருகிறேன் என்று சொல்லுங்கள். விட்டுவிடுங்கள். அவர் ஏற்கிறார். ஒரு அற்புதமான விஷயம். சிவலிங்கம் என்பது ஒரு வெறும் கல் சிலை இல்லை என்று சொல்வார்கள். உண்மைதான். அது ஒரு ஆற்றல் மையம். ஆனால் இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமென்றால், சிவலிங்கம் ஒரு கண்ணாடி. அதை பார்க்கும்போது நம்மை நாமே காண்கிறோம். நம்மில் உள்ள சிவனை காண்கிறோம். அதனால்தான் சிவலிங்கத்தின் முன் நிற்கும்போது கண்ணீர் வருகிறது. ஏனென்றால் நம்மை நாமே பார்க்கும்போது ஒரு உணர்வு வருகிறது, ஒரு தெளிவு வருகிறது, ஒரு நிறைவு வருகிறது. இன்று கண்ணாடியில் பார்ப்பது போல் சிவலிங்கத்தை பாருங்கள். அல்லது மனசில் சிவலிங்கத்தை கொண்டு வாருங்கள். அதில் நம்மை நாமே காண்கிறோம். அந்த காட்சியில் ஒரு ஆழமான உண்மை தெரியும். நாம் சிவன், சிவன் நாம், இரண்டும் ஒன்றே. திருமூலர் சொன்னார், தன்னிலே தான் கண்டேன் சிவனை என்று. சிவனை தேடி கோடி ஊர் அலையாமல் தன்னிலே கண்டேன் என்று. இந்த அனுபவம் உங்களுக்கும் வரும். இன்று ஒரு சின்ன தொடக்கம் போதும். கோவையில் ஒரு ஆசிரியர், வயது 51, நீண்ட காலமாக தியானம் செய்கிறார். ஒரு ஆண்டு ஒரு விசேஷ தேதியில் ஒரு அனுபவம் வந்தது. தியானத்தில் திடீரென்று தன்னை மறந்தார். வெறும் விழிப்பு மட்டும் இருந்தது. அந்த விழிப்பில் ஒரு நிறைவு, ஒரு ஆனந்தம். என்னவென்று சொல்ல வார்த்தைகள் இல்லை. 5 நிமிடம், அவ்வளவுதான். ஆனால் அந்த 5 நிமிடம் வாழ்நாளின் ஒரு திருப்புமுனை. அதற்கு பிறகு வாழ்க்கையை பார்க்கும் விதமே மாறியது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு புதிய அர்த்தம் தெரிந்தது. ஏன் அந்த நாளில் அந்த அனுபவம் வந்தது? ஏனென்றால் அது ஒரு விசேஷ நாள். சிவனின் சக்தி அதிகமாக இருந்த நாள். அன்று அவர் தியானம் செய்தார். சக்தி அவரை தொட்டது. வாழ்க்கை மாறியது. இன்று ஜூலை 14 அப்படிப்பட்ட நாள். உங்கள் தியானம் இன்று மிகவும் ஆழமாக போகும். இன்று உணர்வுகள் மிகவும் தீவிரமாக இருக்கும். இன்று சிவனிடம் சொல்வது மிகவும் வேகமாக சேரும். இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது இரவுக்குள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எளிமையானது. ஆனால் இதை சரியாக செய்தால் மிகவும் சக்தி வாய்ந்தது. இன்று இரவு படுக்கும் முன் எல்லா சத்தங்களையும் நிறுத்துங்கள். தொலைபேசியை ஒரு பக்கம் வையுங்கள். 10 நிமிடம் மட்டும். வெறும் 10 நிமிடம். அமைதியாக இருங்கள். கண்களை மூடுங்கள். 3 ஆழமான மூச்சு விடுங்கள். பிறகு மனசில் ஒரே ஒரு கேள்வி கேளுங்கள். சிவா, இந்த வாழ்க்கையில் நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று. அந்த கேள்வியை கேட்டுவிட்டு அமைதியாக இருங்கள். 10 நிமிடம். பதில் வரலாம், வராமல் போகலாம். ஆனால் அந்த கேள்வி மனசில் விதையாக விழும். அடுத்த சில நாட்களில் அந்த விதை முளைக்கும். பதில் வரும். ஒரு கனவாக, ஒரு யோசனையாக, ஒரு சந்திப்பாக. கவனமாக இருங்கள். இந்த ஒரு 10 நிமிட சாதனை இன்று இரவுக்குள், ஜூலை 14. இது போதும். இப்போது சிவன் ஏன் இந்த விசேஷ தேதிகளில் நெருங்கி வருகிறார் என்பதற்கு ஒரு ஆழமான விளக்கம் சொல்கிறேன். பிரபஞ்சம் ஒரு தாளத்தில் இயங்குகிறது. ஒவ்வொரு கிரகமும் ஒரு தாளம். இந்த தாளங்கள் சில நேரங்களில் ஒரு இசையில் சேர்கின்றன. அந்த இசை ஒரு குறிப்பிட்ட அதிர்வை உருவாக்குகிறது. அந்த அதிர்வு மனித மனசில் ஒரு விசேஷ விளைவை ஏற்படுத்துகிறது. மனசு அமைதியாகும், தெளிவடையும், சிவனோடு இணைவது எளிதாகும். ஜூலை 14 அந்த இசை ஒலிக்கும் நாள். அந்த இசையில் சிவனோடு நடனமாடுங்கள். மதுரையில் ஒரு பெரியவர், வயது 75, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விசேஷ தேதியில் மட்டும் கோவிலுக்கு போவார். ஏன் அந்த நாள் மட்டும் என்று கேட்டார்கள். சொன்னார், அந்த நாளில் கோவிலில் நுழைந்தால் ஒரு வித்தியாசமான உணர்வு வருகிறது. மற்ற நாட்களிலும் போகிறேன், ஆனால் அந்த நாளில் வேறு விதமாக இருக்கிறது. சிவன் அன்று மிகவும் நெருங்கி இருக்கிறார் போல் தெரிகிறது என்று. அந்த பெரியவருக்கு தேதிகள் தெரியாது, கிரக அமைப்பு தெரியாது. ஆனால் உணர்வு தெரிந்தது. சிவன் நெருங்கி இருக்கிறார் என்று உணர்ந்தார். சரியாக உணர்ந்தார். நீங்களும் இன்று உணருங்கள். சிவன் நெருங்கி இருக்கிறார். இன்று விசேஷமான நாள். இந்த உணர்வோடு இன்று இரவை வாழுங்கள். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் சொல்கிறேன். இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு சின்ன பழக்கம் ஆரம்பியுங்கள். தினமும் தொடர்ந்தால் வாழ்க்கை மாறும். என்ன பழக்கம்? தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு வாக்கியம். சிவா, இன்றைய நாளை நீ நடத்து என்று. ஒரே ஒரு வாக்கியம். 1 நிமிடம் கூட ஆகாது. ஆனால் அந்த ஒரு வாக்கியம் அந்த நாளை வேறு விதமாக மாற்றும். சிவன் அன்று நடத்துவார்.
சரியான மக்கள் வருவார்கள், சரியான வாய்ப்புகள் வரும், தவறான திசைகளிலிருந்து திருப்புவார். இது வெறும் வார்த்தை இல்லை, இது ஒரு அனுபவம். இந்த பழக்கம் 1 மாதம் செய்தவர்கள் சொல்கிறார்கள், வாழ்க்கை வேறு விதமாக போகிறது என்று. சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் நடக்கின்றன என்று. இந்த பழக்கம் இன்றிலிருந்து தொடங்குங்கள். ஜூலை 14. இன்று ஆரம்பிப்பது விசேஷம். இன்று ஆரம்பித்தால் வலிமையாக ஆரம்பிக்கும். சிவன் என்ன விரும்புகிறார் என்று தெரியுமா? நம் அன்பு. அவ்வளவுதான். பெரிய பூஜை வேண்டாம், பெரிய நேர்த்தி கடன் வேண்டாம், வெறும் அன்பு. ஒரு குழந்தை அன்னையுடன் ஆடும்போது அன்னை என்ன வேண்டும் என்று கேட்பதில்லை, ஆடட்டும் என்று இருக்கிறாள். அன்பு மட்டுமே கேட்கிறாள். சிவனும் அப்படித்தான். அவர் நம்மிடம் அன்பு மட்டுமே கேட்கிறார், மற்றதை அவரே தருகிறார். இந்த அன்பை தாருங்கள். இன்று இரவு தாருங்கள். மனசிலிருந்து தாருங்கள். ஒரு நொடி, ஒரு உண்மையான நொடி சிவனோடு இருங்கள். ஒரு கதை. ஒரு சின்ன பையன், வயது 12, அம்மாவிடம் கேட்டான், சிவன் என்ன விரும்புகிறார் என்று. அம்மா சொன்னாள், நம்மை விரும்புகிறார் என்று. பையன் கேட்டான், நம்மை என்று சொல்லும்போது என்னை சேர்த்தா என்று. அம்மா சொன்னாள், உன்னை மிகவும் விரும்புகிறார் என்று. அன்றிலிருந்து அந்த பையன் தினமும் சிவனோடு பேசுகிறான். நண்பனோடு பேசுவது போல். என்னை விரும்புகிறார் என்று தெரியும், அதனால் பயமில்லை, தைரியமாக பேசுகிறான். அந்த பையன் இப்போது பெரியவனாகி இருக்கிறான். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்தன. ஆனால் அந்த பையன் ஒவ்வொரு நொடியும் தெரிந்தது, சிவன் என்னை விரும்புகிறார், ஆகவே நடப்பது சரிதான் என்று. அந்த நம்பிக்கை அவனை காத்தது. நீங்களும் அந்த நம்பிக்கை வையுங்கள். சிவன் உங்களை விரும்புகிறார். இன்று விசேஷமாக விரும்புகிறார். ஜூலை 14. இந்த நாளில் அவர் உங்களை நேசிக்கிறார். அந்த நேசிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது ஒரு ஆழமான தத்துவம். சிவன் கடைசி முறை அழைக்கிறார் என்று சொல்கிறோம். இது ஒரு கடைசி வாய்ப்பு என்று நினைக்காதீர்கள். இது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கடைசி முறை. இந்த தேதி, இந்த நட்சத்திர அமைப்பு, இந்த சேர்க்கை, இது இன்று மட்டும். நாளை வேறொரு நாள், வேறொரு சந்திப்பு வாய்ப்பு வரும். ஆனால் இன்றைய இந்த குறிப்பிட்ட சந்திப்பு வாய்ப்பு இன்று மட்டும். ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட பூ மலர்கிறது. அந்த பூவை அந்த நேரத்தில் மட்டுமே பார்க்க முடியும். தவறினால் மறுவருஷம் காத்திருக்க வேண்டும். சிவனின் சில அழைப்புகளும் அப்படித்தான். இன்றைய அழைப்பு இன்று மட்டும். இன்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று இரவுக்குள் ஒரு தீர்மானம் எடுங்கள். என்ன தீர்மானம்? சிவனோடு ஒரு தினசரி தொடர்பு வைத்திருப்பேன் என்று. 1 நிமிடமாவது. காலையில், தினமும். அந்த 1 நிமிடம் வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் தினமும் ஒரு திசை பெறுகிறோம், தினமும் ஒரு வலிமை பெறுகிறோம், தினமும் ஒரு அமைதி பெறுகிறோம். இந்த 3ம் சேர்ந்தால் வாழ்க்கை சரியான பாதையில் போகும். ஜூலை 14. இன்று இரவுக்குள் அந்த தீர்மானம் எடுங்கள். சிவனோடு தொடங்குங்கள். அவர் காத்திருக்கிறார். இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டதற்கு மிக்க நன்றி. கீழே கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். நீங்கள் இன்று என்ன தீர்மானம் எடுத்தீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர், நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூலை 14 அருள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கட்டும். சிவன் உங்களோடு இருக்கிறார், எப்போதும் இருப்பார். சிவனோடு ஒரு உறவு என்பது என்னவென்று இன்னும் ஆழமாக பேசலாம். நாம் பலரோடு உறவு வைத்திருக்கிறோம். தந்தை, தாய், உறவினர், நண்பர்கள். இந்த எல்லா உறவுகளிலும் ஒரு விஷயம் பொதுவாக இருக்கிறது. 2 பக்கமும் தேவை இருக்கும். 2 பக்கமும் கொடுப்பும் வாங்குமும் இருக்கும். ஆனால் சிவனோடு உறவு வேறு விதமானது. அவர் மட்டும் தருகிறார், நாம் மட்டும் பெறுகிறோம். நாம் ஒன்றும் தர வேண்டியதில்லை. ஒன்றுமில்லாமல் வரலாம். அவர் ஏற்றுக்கொள்கிறார், நிரப்புகிறார், திரும்ப அனுப்புகிறார். இதை புரிந்து கொண்டால் சிவனிடம் போவதில் ஒரு கூச்சமில்லை, ஒரு பயமில்லை. நான் தகுதியானவனா என்ற கேள்வி இல்லை. தகுதி வேண்டியதில்லை. அவர் தகுதியை பார்ப்பதில்லை, மனசை மட்டும் பார்க்கிறார். மனசில் சிவா என்று நினைக்கும் ஒரு நொடி இருந்தால் போதும். அவர் வருகிறார். ஒரு நொடி, வெறும் ஒரு நொடி. மனசில் சிவா என்று சொல்லுங்கள். அந்த ஒரு நொடியில் சிவன் வருகிறார். இன்று அந்த ஒரு நொடியை வாங்குங்கள். ஜூலை 14. இந்த நொடி விசேஷமானது. சிவனோடு ஒரு உறவு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். தனிமை வருவதில்லை. எங்கே போனாலும் யாரோ உடன் இருக்கிறார் என்று தெரியும். இந்த உடனிருப்பை நாம் மனிதர்களிடம் தேடுகிறோம். சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. ஆனால் சிவனிடம் தேடினால் எப்போதும் கிடைக்கும். அவர் ஒருபோதும் போவதில்லை, ஒருபோதும் விட்டுவிடுவதில்லை.
இந்த உடனிருப்பை இன்று உணருங்கள். சிவன் இப்போது உங்களுடன் இருக்கிறார். இந்த வீடியோ கேட்கும்போது உங்களுடன் இருக்கிறார். இரவில் படுக்கும்போது உங்களுடன் இருக்கிறார். காலையில் எழும்பும்போது உங்களுடன் இருக்கிறார். இந்த உடனிருப்பை நம்புங்கள், உணருங்கள். வாழ்க்கை மாறும். ஒரு விஷயம் கேட்கிறேன். கடந்த ஒரு வாரத்தில் யாரோடாவது மனம் உருந்து பேசினீர்களா? உங்கள் மனசில் இருப்பதை திறந்து சொன்னீர்களா? சொல்லவில்லை என்றால் இன்று சிவனிடம் சொல்லுங்கள். மனசில் இருப்பது எல்லாவற்றையும் சொல்லுங்கள். அவர் கேட்கிறார். தீர்ப்பிடுவதில்லை, திட்டுவதில்லை, வெறும் கேட்கிறார், புரிந்து கொள்கிறார். அதுவே ஒரு பெரிய ஆறுதல். இரவில் படுக்கும் முன் பேசுங்கள். அம்மாவிடம் மகன் பேசுவது போல் பேசுங்கள். சிவா, இன்று இது நடந்தது, இது வலித்தது, இது மகிழ்ச்சியாக இருந்தது, நாளை இது நடக்கும் என்று பயமாக இருக்கிறது, நீயே சொல் என்று பேசுங்கள். அவர் கேட்கிறார், பதில் தருவார். உடனே தராமல் போகலாம், ஆனால் தருவார். நிச்சயமாக தருவார். ஒரு அழகான விஷயம், சிவன் நம்மோடு பேசும்போது வார்த்தைகளில் பேசுவதில்லை. ஒரு உணர்வில் பேசுகிறார், ஒரு யோசனையில் பேசுகிறார், ஒரு திடீர் தெளிவில் பேசுகிறார், ஒரு கனவில் பேசுகிறார், ஒரு சம்பவத்தில் பேசுகிறார். இவை எல்லாம் அவரின் பேச்சு. கவனமாக இருந்தால் கேட்கலாம். இன்று இரவு கவனமாக இருங்கள். சிவன் பேசுவார். ஏதோ ஒரு விதத்தில் பேசுவார். அதை கேளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். திருவண்ணாமலையில் ஒரு பக்தர் சொன்னார், நான் 15 வருஷமாக சிவனிடம் பேசுகிறேன் என்று. ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் என்ன பேசுகிறார் என்று கேட்டார்கள். சொன்னார், நடந்ததை சொல்கிறேன், ஆனால் சொல்லி முடிக்கும்போது ஒரு விஷயம் நடக்கிறது என்று. என்ன நடக்கிறது என்று கேட்டார்கள். சொன்னார், ஒரு அமைதி வருகிறது என்று. அந்த அமைதி எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது, ஆனால் வருகிறது. அந்த அமைதியோடு தூங்குகிறேன். காலையில் எழும்பும்போது அந்த அமைதி இன்னும் இருக்கும் என்று. இந்த அமைதி சிவன் தருவது. இன்று நீங்களும் பெறலாம். இரவில் பேசுங்கள், அமைதி வரும். அந்த அமைதியோடு தூங்குங்கள். காலையில் புதிதாக எழுங்கள். சிவன் கடைசி முறையாக இந்த விசேஷ ஜூலை 14 அழைப்பாக தருகிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். 10 நிமிட சாதனை, ஒரு வாக்கியம், ஒரு தீர்மானம், இவை மூன்றும் சேர்ந்தால் வாழ்க்கை திருப்பம் பெறும். 10 நிமிட சாதனை என்பது அமைதியில் உட்கார்ந்து சிவனை நினைப்பது. ஒரு வாக்கியம் என்பது சிவா என்னை நீ நடத்து என்று சொல்வது. ஒரு தீர்மானம் என்பது தினமும் காலையில் 1 நிமிடம் சிவனோடு ஆரம்பிப்பேன் என்று. இந்த மூன்றும் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். ஜூலை 14 ஒரு நல்ல ஆரம்பமாக ஆக்குங்கள். சிவன் காத்திருக்கிறார். சிவனோடு ஒரு உறவை ஆழமாக வளர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று நடைமுறையில் சொல்கிறேன். இது வெறும் தத்துவம் மட்டுமல்ல, இன்றிலிருந்தே செய்யக்கூடிய விஷயங்கள். முதல் விஷயம், கோபம் வரும்போது ஒரு வினாடி நிறுத்துங்கள். அந்த வினாடியில் சிவனை நினையுங்கள். அந்த ஒரு வினாடி கோபத்தை பாதியாக குறைக்கும். ஏனென்றால் சிவனை நிலைக்கும்போது மனசு ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறது. கோபம் குறைந்த நிலை, சிவன் உயர்ந்த நிலை. இரண்டும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. சிவன் வரும்போது கோபம் போகும். இரண்டாவது விஷயம், சாப்பிட ஆரம்பிக்கும் முன் ஒரு வினாடி நிறுத்துங்கள். சொல்லுங்கள், சிவா, இந்த உணவை தந்தற்கு நன்றி என்று. ஒரு வினாடி, அவ்வளவுதான். இந்த ஒரு வினாடி நன்றி உணவை வேறு விதமாக மாற்றும். ஆனால் அதைவிட முக்கியம் மனசை மாற்றும். நன்றியுடன் சாப்பிடும்போது மனசு ஒரு வேறு நிலையில் இருக்கும். சிவனோடு இணைந்த நிலையில் இருக்கும். மூன்றாவது விஷயம், இரவில் படுக்கும் முன் ஒரு விஷயம் யோசியுங்கள். இன்று சிவன் என்னுடன் என்ன செய்தார்? ஒரு நல்ல விஷயம் நடந்ததா? யாரோ உதவினார்களா? ஒரு தீர்வு வந்ததா? ஒரு புதிய யோசனை வந்ததா? அந்த விஷயத்தை சிவன் செய்தார் என்று பாருங்கள். நன்றி சொல்லுங்கள், தூங்குங்கள். இந்த மூன்றும் தினசரி பழக்கமாகினால் சிவனோடு உறவு ஆழமாகும். 1 மாதத்தில் வாழ்க்கை வேறு விதமாக தெரியும். 3 மாதத்தில் வாழ்க்கை மாறும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம், சிவன் வழிபட்டவர்களுக்கு ஒரு பொதுவான அனுபவம் இருக்கிறது. வலிகள் மறைவதில்லை, ஆனால் வலிகள் வலிக்குவதில்லை. கஷ்டங்கள் போவதில்லை, ஆனால் கஷ்டங்கள் நசுக்குவதில்லை. ஏனென்றால் சிவன் ஒரு துணை தந்திருக்கிறார். அந்த துணையோடு எதையும் எதிர்கொள்ளலாம். ஒரு பெரிய சுமையை ஒருவரே தூக்குவதும் 2 பேர் சேர்ந்து தூக்குவதும் வேறு. சுமை அதே, ஆனால் இடை குறைவாக தெரியும். சிவன் அந்த 2வது ஆள். அவர் சுமையை சேர்ந்து தூக்குகிறார். கஷ்டங்கள் அதே, ஆனால் தாங்கும் வலிமை வருகிறது. வாழ்க்கை அதே, ஆனால் அழகாக தெரிகிறது. இந்த அனுபவத்தை இன்று தொடங்குங்கள். ஜூலை 14. இந்த நாளில் சிவனை சுமை துணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
இனி தனியாக தூக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். சிவன் வருவார், சேர்ந்து தூக்குவார். ஒரு கோவில் புரோகிதர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் என்று. ஒவ்வொருவரும் ஒரு கதை கொண்டு வருகிறார்கள் என்று. ஒரு நோயாளி, ஒரு கடன்காரன், ஒரு தனிமையான முதியவர், ஒரு தோல்வியடைந்த இளைஞன், ஒரு வலிக்கும் தாய். இவர்கள் எல்லோரும் வந்து சிவலிங்கத்தின் முன் நிற்கிறார்கள். சொல்வதாக சில நேரம் இருக்கும், சொல்லாமல் நிற்கவும் சில நேரம் இருக்கும். ஆனால் அனைவரும் ஒன்று பெற்று போகிறார்கள். என்னவென்று தெரியுமா? ஒரு இலகுவான உணர்வு. சுமை கொஞ்சம் குறைந்தது போல, வந்தது போல நல்லதாக உணர்கிறார்கள் என்று கூறுகிறார். சிவன் ஒவ்வொருவரிடமும் ஒரு சின்ன பரிசு தருகிறார். அந்த இலகுவான உணர்வு அவரின் பரிசு. இந்த பரிசு இன்று உங்களுக்கு கிடைக்கும். கோவிலுக்கு போக முடிந்தால் போங்கள், இல்லை என்றால் வீட்டிலிருந்தே பெறலாம். மனசில் சிவனை நினையுங்கள். அவரின் முன் நிற்கும் ஒரு கற்பனை வாருங்கள். இலகுவான உணர்வு வரும். அது சிவனின் பரிசு. ஜூலை 14 இரவுக்குள் அந்த பரிசை பெறுங்கள். இன்று கடைசி வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைய வாய்ப்பு விசேஷமானது. இன்றைய அந்த இலகுவான உணர்வு இன்னும் ஆழமாக இருக்கும், இன்னும் நீண்ட நேரம் இருக்கும். ஏனென்றால் இன்று சிவனின் சக்தி விசேஷமாக இருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் கடந்துவிட்டன, ஆனால் இன்னும் நாட்கள் இருக்கின்றன. அந்த இனிவரும் நாட்கள் சிவனோடு இருக்கட்டும். இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். ஜூலை 14 ஒரு நல்ல ஆரம்பமாக ஆக்குங்கள். ஒரு புதிய தொடக்கம். சிவனோடு ஒரு புதிய தொடக்கம். சிவன் காத்திருக்கிறார். போங்கள், அவரிடம் போங்கள். இன்று இரவே போங்கள். கீழே கமெண்டில் ஓம் நமசிவாயே என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை சிவன் கொடுக்கும் என்று ஏற்கனவே சொன்னோம். ஆனால் சிவன் கொடுக்கும் வழி வித்தியாசமானது. அவர் நேரடியாக நம் கையில் கொடுப்பதில்லை. நாம் யாருக்காவது கொடுக்கும்போது நமக்கு கொடுக்கிறார். வட்டமாக திரும்பி வருகிறது. இது ஒரு ஆன்மீக விதி. கொடுத்தவர் பெறுவார். இன்று கொடுங்கள், நாளை பெறுவீர்கள். கோவையில் ஒரு பெரியவர் ஒவ்வொரு வெள்ளியும் ஒரு கஷ்டப்படுபவருக்கு உணவு கொடுப்பார். 1 வருஷமாக கொடுத்திருக்கிறார். அந்த வருஷம் அவருடைய வாழ்க்கையிலும் 3 நல்ல விஷயங்கள் நடந்தன என்று சொன்னார். தொடர்பிருக்கிறதா என்று கேட்டார்கள். சொன்னார், நான் நம்புகிறேன் என்று. கொடுத்தேன், சிவன் திரும்ப கொடுத்தார் என்று. அது சிவனின் விதி. இன்று ஒரு கொடை கொடுங்கள். சிவனுக்காக, யாருக்காவது, எதுவாகவும், சின்னதாகவும் பெரிதாகவும் மனசுடன் கொடுங்கள். சிவன் திரும்ப கொடுப்பார். ஜூலை 14 ஒரு கொடையின் நாளாக ஆக்குங்கள். இப்போது ஒரு ஆழமான சத்தியம் சொல்கிறேன். வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிலும் சிவன் இருக்கிறார். நல்லதிலும் கஷ்டத்திலும். இந்த உண்மை புரிந்தால் வாழ்க்கையோடு ஒரு சமாதானம் வரும். நடப்பதை எதிர்க்காமல் ஏற்கலாம். ஏற்றால் மாற்றம் எளிதாகும். எதிர்த்தால் வலி அதிகமாகும். சிவன் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று நம்பினால் எல்லாவற்றையும் ஏற்கலாம். ஒரு நதி பார்க்கலாம். சில நேரம் நேராக போகிறது, சில நேரம் வளைகிறது, சில நேரம் கல் தடுக்கிறது. ஆனால் நதி ஓடுகிறது. ஒவ்வொரு வளைவும் ஒரு காரணத்திற்காக, ஒவ்வொரு கல்லும் ஒரு வழிகாட்டல். நதி மறுக்கவில்லை, ஏற்கிறது, ஓடுகிறது, கடலை சேருகிறது. நம் வாழ்க்கையும் அப்படித்தான். ஒவ்வொரு வளைவும் சிவன் அமைத்தது, ஒவ்வொரு கல்லும் சிவன் வைத்தது. ஏற்றுக்கொண்டு ஓடுவோம். கடலான சிவனை சேருவோம். இன்று இரவு தூங்கும் முன் ஒரு விஷயம் செய்யுங்கள். இன்று வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை நினையுங்கள். அதை சிவன் செய்தார் என்று பாருங்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக செய்தார் என்று பாருங்கள். நன்றி சொல்லுங்கள். கஷ்டத்திற்கும் நன்றி சொல்வது கஷ்டம். ஆனால் அந்த நன்றி வரும்போது ஒரு மாற்றம் நடக்கிறது. கஷ்டம் ஒரு பாடமாகும். அந்த பாடம் நம்மை வலிமையாக்கும். இன்றிலிருந்து கஷ்டங்களை பார்க்கும் விதம் மாறட்டும். கஷ்டம் வரும்போது கேளுங்கள், சிவா, இதில் என்ன பாடம் இருக்கிறது என்று. அந்த கேள்வி கேட்டால் பதில் வரும். கஷ்டம் வேறு விதமாக தெரியும். சிவன் கடைசி முறையாக இந்த விசேஷ நாளில் அழைக்கிறார். இந்த அழைப்பின் ஆழம் புரிகிறதா? அவர் சொல்கிறார், வா, என்னோடு வா, உன் வாழ்க்கையை என்னோடு வா, கஷ்டங்களை என்னோடு கடவு, மகிழ்ச்சிகளை என்னோடு கொண்டாடு. தினமும் சிவனோடு ஆரம்பியுங்கள். இந்த வாழ்க்கை முறை இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். ஜூலை 14 ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக ஆக்குங்கள். சிவனோடு ஒரு புதிய அத்தியாயம். அந்த அத்தியாயம் அழகாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும், நிறைவாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டதற்கு நன்றி. கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். இன்று என்ன மாற்றம் தொடங்குகிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூலை 14 விசேஷ அருள் உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கட்டும். சிவன் உங்களோடு இருக்கிறார். ஓம் நமச்சிவாய. சாந்தி. இந்த பயணம் தொடர்கிறது. சிவனோடு ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு பெரிய சொல் போல் தெரிகிறது. ஆனால் அது மிகவும் எளிமையானது. ஒவ்வொரு நொடியிலும் அவரை நினைப்பது, ஒவ்வொரு செயலிலும் அவரை அழைப்பது, ஒவ்வொரு கஷ்டத்திலும் அவரிடம் சொல்வது, ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் அவருக்கு நன்றி சொல்வது. இந்த 4 தான் சிவனோடு வாழ்க்கை. இந்த 4ம் ஒரு நாளில் ஆரம்பிக்க முடியாது. படிப்படியாக ஆரம்பிக்கும். முதல் நாள் 1 நொடி, 2வது நாள் 2 நொடி, 3வது நாள் 1 நிமிடம். ஒரு மாதத்தில் சிவன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகி விடுவார். ஒரு வருடத்தில் சிவன் வாழ்க்கையின் மையமாகி விடுவார். அந்த மாற்றம் வெளியிலிருந்து தெரியும். முகம் மாறும், கண்கள் மாறும், நடை மாறும். இந்த மாற்றத்திற்கு ஆரம்பம் வேண்டும். இன்று அந்த ஆரம்பம் நடக்கட்டும். ஜூலை 14 ஒரு ஆரம்பமாக ஆக்குங்கள். சிவனோடு ஒரு புதிய யாத்திரை ஆரம்பிக்கட்டும். திருப்பதியில் ஒரு பக்தர் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளில் ஒரு முடிவெடுப்பார். அந்த நாள் சிவனோடு ஒரு புதிய ஒப்பந்தம் என்று சொல்வார். இந்த வருஷம் நான் இதை செய்கிறேன் என்று. அந்த ஒப்பந்தத்தை சிவனோடு செய்கிறார். சிவன் சாட்சியாக வைக்கிறார். அந்த ஒப்பந்தம் நடக்கிறது என்று சொல்கிறார். ஏன் சிவனோடு ஒப்பந்தம் செய்யும்போது நடக்கிறது? ஏனென்றால் சிவன் சாட்சியாக இருக்கும்போது நாம் அதிக உறுதியாக இருக்கிறோம். அந்த உறுதி வலிமையை தருகிறது. வலிமை செயலை கொண்டு வருகிறது. இன்று ஒரு ஒப்பந்தம் செய்யுங்கள். சிவனோடு ஏதாவது ஒன்று. இந்த வருஷம் நான் இந்த ஒரு விஷயம் செய்கிறேன் என்று சிவனோடு செய்யுங்கள். அவர் சாட்சியாக இருக்கிறார். நடக்கும். இன்று ஜூலை 14. சிவன் கடைசி முறையாக இந்த விசேஷ நாளில் அழைக்கிறார். இந்த அழைப்பின் ஆழம் புரிகிறதா? அவர் சொல்கிறார், வா, என்னோடு வா, உன் வாழ்க்கையை என்னோடு வா, கஷ்டங்களை என்னோடு கடவு, மகிழ்ச்சிகளை என்னோடு கொண்டாடு. தினமும் சிவனோடு ஆரம்பியுங்கள். இந்த வாழ்க்கை முறை இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். ஜூலை 14 ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக ஆக்குங்கள். சிவனோடு ஒரு புதிய அத்தியாயம். அந்த அத்தியாயம் அழகாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும், நிறைவாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டதற்கு நன்றி. கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூலை 14 விசேஷ அருள் உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கட்டும். சிவன் உங்களோடு இருக்கிறார். ஓம் நமச்சிவாய. சாந்தி.